ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு தக்காளி குழம்பு தான் பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபி நான் எங்கேருந்து பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, பவானி விலாக்ஸ் அவங்க வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. நான் நல்லாயிருக்குமோ நல்லா இருக்காதோன்னு நினச்சிட்டு சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நம்ம தக்காளி குழம்புக்கு ஈக்குவல் டேஸ்ட்டே வந்திருந்தது. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேன், மீடியம் சைஸு. ஒரு 15 சின்ன வெங்காயம், இது கூட வந்து ஒரு 2-3 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு 2 வரமிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. இதை வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்க அப்படின்னா தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி நம்ம செய்ய போகிறோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்தளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு. இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க. இதை நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம வேக வச்ச தக்காளி அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். கடாயில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட கருவேப்பிலை, வரமிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. அதை வந்து இந்த வெங்காயத்தோடு ஒன்றா நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து தாராளமாகவே சேர்த்திக்கலாம். இப்போ கெட்டியாக தான் இருக்குது நமக்கு. உப்பு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ உங்களுக்கு தேவையோ எந்த திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசம்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் மல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான தக்காளி குழம்பு அதே டேஸ்ட்டில் நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஆப்பம் மாவுக்கு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. குட்டி குட்டி ஆப்பமாக சுட்டு இந்த கிரேவி செஞ்சு பார்த்தா செம்ம டேஸ்டியாக இருந்தது. மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாங்க. இந்த குழம்பு இட்லி தோசை கூட மட்டும் இல்லாமல் சாதத்தோடையும் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபீஸ் வந்து நிறையா வந்து சேனலில் வந்து போட்டிருக்கேங்க. ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். குயிக்கான நேரத்தில் நம்ம வந்து தக்காளி குழம்பு வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.